வணக்கம். பேக் டு அவர் சேனல். ஹேப்பி டு ஜாயின் யூ. ஸோ எல்லாம் நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கு ஒரு அப்லோட்ல பார்க்க சந்தோஷப்படுறேன். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ். ஏன்னா மெயின் எல்லா ஹெல்த் ப்ராப்ளத்துக்கும் கான்ஸ்டிபேஷன் தான். ஃபிசிக்கலி ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஹெல்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் இஸ் மேஜர் ப்ராப்ளம். ஸோ ரூட் காஸ். ஓகே. ஸோ அதுக்கு என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். எஃபோர்ட் இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் இது ஒரு சிம்பிளான மெத்தட்ஸ், எல்லாரும் பண்ணலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மலச்சிக்கல் மெயினான ப்ராப்ளம். ஸோ அவங்க பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும்போது இங்கே இந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 glasses தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி பிஃபோர் பவுல் மூமெண்ட் 20 times இந்த மாதிரி பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட அக்குப்ரெஷர் தேரிப்படி இது நம்மளோட அப்டாமன் ரீஜன். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் இங்கே தான் போகுது. ஸோ இந்த மிடில் ஏரியா ஸ்டமக் ரீஜன், அப்டாமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அது நல்லா ஆகும்போது உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வேஸ்ட்டாக புஷ் பண்ணிடும். கரெக்டாக ஈஸியாக புஷ் பண்ணும். பவுல் மூமெண்ட் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுங்க, பிஃபோர் டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டேக் திஸ் ரைட் பாம் எடுத்துட்டு இந்த இடத்துல அந்த ஜா இந்த மாதிரி எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 30 to 50 times டேப். See that நம்ம நாக்கு மவுத்தில் நல்லா க்ளோஸ் பண்ணி, அதர்வைஸ் நம்ம ஹிட் இட், ஏன்னா கடிச்சுப்போம், நாக்கு கடிச்சுப்போம் அது மாதிரி. ஓகே. ஸோ நல்லா see that வாய் மூடிட்டு அண்டு இது வந்து டச் யோகா. தேர்ட் பார்த்தீங்கன்னா முத்ரா பார்த்தீங்கன்னா அபான வாயுன்னு ஒன்று. நம்ம உடம்புல வந்து அபான வாயு இஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்மளோட டாக்ஸின்ஸ் எடுக்கிற ப்ராசஸ் அது. ஸோ பவல் மூமெண்ட் வாட் டாக்ஸின்ஸ் கிளீனிங் அபான வாயு. அந்த அபான வாயு தான் ரெஸ்பான்சிபிள். ஒவ்வொரு உடம்புல 5 மேஜர் வாயு இருக்குது. இது பிராணவாயு, சமானது, அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வாயு. ஸோ இதில் வந்து அபான வாயு தான் அந்த டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த அபான வாயு முத்ரா, அந்த அபான முத்ரா பண்ணும்போது இந்த மாதிரி இது வந்து அபான முத்ரா. ஸோ இந்த முத்ரா ஒரு 10 minutes ஆகும். கேஸ் முடியாது கை விட்டு வச்சுக்கலாம். கை உங்களுக்கு இந்த மடியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பிஃபோர் பவல் 10 minutes. இது இன்கேஸ் ஈவினிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நெக்ஸ்ட் டே பவல் கிளீனிக் ஆகும். ஓகே. டாக்ஸின்ஸ் கிளீன் ஆகிடும். டாக்ஸின் கிளீனால எல்லாம் பிரச்சனைப்படும். மலச்சிக்கல் அனைத்து பிரச்சனையும் காரணம். ஓகேங்களா. கழிவுகள் தேக்கமே வியாதி. கரெக்ட். ஸோ அந்த கழிவுகள் இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்கும். ஸோ இது பெஸ்ட் சோர்ஸ். ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இட்ஸ் வெரி காமன் தான். அதில் வந்து ரொம்ப மேஜர் இஷ்யூஸ் நிறைய பேர் சொல்ல முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் பண்ணுங்க. சிம்பிள் டெக்னிக்ஸ், நிறைய எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணால் இன்னும் நிறைய என்ஹான்ஸ் ஆகும். இது சிம்பிள் டெக்னிக்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, அபான முத்ரா. அபான வாயு உடம்புல நல்லா இருக்கும்போது கழிவு ஒழுங்காயிடும். அதே மாதிரி நைட்டில் படுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் ஹெவியாக இருக்கவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், ஓகே, விளக்கெண்ணெய் இல்லைங்களா, கேஸ்டர் ஆயில் எடுத்து நம்மளோட ஆனஸில், நம்மளோட ஆசன வாயில் அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். தட் வில் ஆக்சுவலி டேக் தி எக்ஸஸ் ஆஃப் ஹீட் இருக்கும். அந்த எக்ஸஸ் ஆஃப் ஹீட் உடம்புல அதிகமாக சூடாக வரணும் அங்கே மட்டும்தான். ஓகேங்களா. அங்கேயும் கண்ணு தான். உடம்பு சூடு அதிகமாக வர இடம் இங்கேயும் இந்த 2 இடம் தான். ஸோ அங்கே நீங்கள் விளக்கெண்ணெய் போட்டிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த குளிர்ச்சி வந்து ஹீட் எடுத்துட்டு அங்கே ட்ரைனஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பவுல் க்ளீனாக வர்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிடும், சூட்டில் அது மலம் இறுகி ட்ரை ஆகிடும். ஃபீலிங் இருக்கும் ஆனால் வராது. தட் லீட்ஸ் டு ஆல் அதர் பைல்ஸ் இஷ்யூஸில் அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ ப்ளீஸ் டூ திஸ். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்கள். நல்ல விஷயம் ஷேர் பண்ணுற வாழ்க்கை. இன்னொரு அப்லோட் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ. ஏதாவது கமெண்ட்ஸ்னால் டவுட்ஸ்னால் நீங்கள் கேளுங்க, சொல்லுங்கள். தேங்க்ஸ்.